ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு ஓஹோன்னு ஓடின பிளாக் பஸ்டர் ஹிட் படம் அண்ணாமலை. இந்த படத்தை நாம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்துல ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அண்ணாமலை படத்தோட மெயின் கான்செப்ட் தன்னை ஏமாத்தி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்த ஃப்ரெண்டை ஹீரோ பழி வாங்கி அவனை ஏழையாக்கி நடுத்தெருவுக்கு கொண்டு வரதுதான் ஹீரோவோட லட்சியம். அதுல போய் இவ்வளவு பெரிய மிஸ்டேக்கை பண்ணி வச்சிருக்காரு படத்தோட டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா. 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது புரியல, ஆனா இப்ப புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. அது எப்படின்னா, என்னோட பையன் அண்ணாமலை படம் எப்படிப்பா இருக்கும்னு கேட்டான். நானும் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் படம் தான், சூப்பரா இருக்கும்னு சொன்னேன். சரி, அவனுக்காக இன்னொரு தடவை பார்க்கலான்னு அண்ணாமலை படத்தை போட்டு பார்த்தோம். படம் பார்த்ததும் என்னோட பையன், என்னப்பா நீ சொன்ன மாதிரி படம் ஒன்றும் இல்லையே, அதுவும் இல்லாம படத்துல இவ்வளவு பெரிய மிஸ்டேக் இருக்கு, நம்புற மாதிரியே இல்லையப்பான்னு ஒரு கேள்வி கேட்டான். அட ஆமா, படம் பார்க்கும்போது நமக்கு இது தோணவே இல்லையேன்னு தோணுச்சு. அது என்ன மிஸ்டேக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணாமலை படத்தை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக படத்தோட ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினியும் சரத்பாபுவும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு வர உயிருக்கு உயிரான நண்பர்கள். இதில் ரஜினிகாந்த் ஏழை, பால் வியாபாரம் பண்ணுறவர். அவர் ஏழையாக இருந்தாலும் மவுண்ட் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு வீடும், வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய காலிமனையும் ரஜினிக்கு சொந்தமாக இருக்குது. ரஜினிக்கும் அவரோட அம்மா மனோரமாவுக்கும் அந்த வீடை பொறுத்த வரைக்கும் அது வீடு இல்லை, அவங்க அப்பா கட்டின கோவில். ரஜினியோட நண்பர் சரத்பாபு ஒரு பெரிய பணக்காரர். அவருடைய அப்பா ராதா ரவி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ற ஒரு பெரிய தொழிலதிபர். அவருக்கு அவர் பையன் ஒரு ஏழை பால்காரன் கூட பழகிறது சுத்தமா பிடிக்கல. இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஏத்த மாதிரியே ஒரு சந்தர்ப்பம் அமையுது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் பையன் சரத்பாபு, ரஜினிகாந்த் 2 பேரும் ஏமாத்தி ரஜினியோட காலி நிலத்துல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலை அவர் பையனுக்காக 400 கோடி ரூபாய் செலவுல கட்டி கொடுக்குறாரு ராதா ரவி. இந்த இடத்த நல்லா கவனிங்க. ஹோட்டலோட பட்ஜெட் 400 கோடி. ரஜினியை ஏமாத்தி 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுனாலும் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரஜினிகாந்தோட பழைய வீடு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு கரும்புலி மாதிரி அசிங்கமா இருக்கு. அதனால ராதா ரவி சூழ்ச்சி பண்ணி சரத்பாபு வச்சு ரஜினி வீட்டை இடிக்க வைக்கிறாரு. வீடு, நிலம் எல்லாத்தையும் எழுந்த ரஜினிகாந்த் நடுத்தெருவுக்கு வராரு. தன்னை ஏமாத்தின அவர் நண்பர் சரத்பாபுவை பழி வாங்கி அவரையும் ஏழையாக்கி நடுத்தெருவுக்கு கொண்டு வரதா ரஜினிகாந்த் சபதம் போடுறாரு. அடுத்த 10 நிமிஷத்துல ஆஸ் யூஷுவல் ஒரே பாட்டுல ஓஹோன்னு வராரு ஹீரோ ரஜினிகாந்த். ரஜினி பணக்காரர் ஆகும்போது 18 வருஷம் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் ஸ்டார் ஹோட்டல்கள் சங்க தலைவரா இருக்கிற சரத்பாபுவை தோக்கடிச்சு ரஜினிகாந்த் தலைவர் ஆகிறாரு. இதை ஒண்ணுதான் சரத்பாபுக்கு எதிராக ரஜினி செய்யறாரு. அடுத்ததா 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பழைய வீட்டை 12 கோடிக்கு ஏலத்துல சரத்பாபுவை வாங்க வைக்கிறாரு தலைவர் ரஜினிகாந்த். அவ்வளவுதாங்க, 12 கோடி கொடுத்து அந்த வீட்டை வாங்கினதும் சரத்பாபு ஏழையாகி அவரு இப்ப குடியிருக்கிற வீட்டையே விற்கிற அளவுக்கு பரம ஏழையாயிடுறாரு சரத்பாபு. இதை பத்தி தாங்க என் பையன் ஒரு கேள்வி கேட்டான். ஏன்பா, 18 வருஷத்துக்கு முன்னாடியே 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினவங்க வெறும் 12 கோடிக்கு வீட்டை வாங்கினதுக்கு எப்படிப்பா ஏழையாக முடியும்னு கேட்டான். அவன் கேட்கும்போது தான் எனக்கும் புரியுது. அட ஆமா, ஊரா ஹோட்டல் கட்டி பிசினஸ் பண்றவங்க எப்படி 12 கோடி ரூபாய்க்கு வீட்டை வாங்கி கடன் அடைக்க முடியாம வாழ்ற வீட்டை விற்கிற அளவுக்கு ஏழையானாங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு தான் வெளிச்சம். இதே படத்துல இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணி வச்சிருக்காரு டைரக்டர். அது என்னன்னா, ரஜினிக்கு சொந்தமா 50 மாடுகள் இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை இடிச்சதும் ரஜினிகாந்த் மாடு வாங்குறதுக்காக பேங்க்ல லோன் கேட்டுட்டு இருப்பாரு. வீட்டை இடிச்சா வீடு தான் போகும், அங்க இருக்கிற 50 மாடுகள் எப்படி காணாம போகும்? அப்பெல்லாம் இப்ப மாதிரி யூடியூப், ட்விட்டர்னு சோசியல் மீடியா கிடையாது. அதனால எப்படி வேணும்னாலும் படத்தை எடுத்துட்டு இருந்தாங்க தமிழ் டைரக்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்க பார்த்த வேற படத்துல ஏதாவது பெரிய லாஜிக் மிஸ்டேக்கை நீங்க கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் அண்ணாமலை படத்தை பத்தி என் பையன் கேட்ட கேள்வி சரியா தப்பான்னு உங்க ஒப்பீனியனையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.